நம்ம வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு தயாராகிடுச்சு. வாங்க என்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். சூடாக சாதம் வடித்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து கொத்தவரங்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். கொத்தவரங்காயம் ஒரு நூக்கல் இருந்தது, அதையும் போட்டு சாம்பார். சின்ன வெங்காயம் உரிச்சு போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். அடுத்தது வந்து முருங்கைக்காய் வந்து வறுத்து வச்சுருக்கேன். பூண்டு தட்டி போட்டு அப்படியே மிளகாத்தூள் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்காய் வறுவல், எண்ணெய் கடுகு உளுந்து பூண்டு தட்டி போட்டு தாளித்து முருங்கைக்காய் போட்டு நல்லா வதக்கி லைட்டாக தண்ணி தெளித்து அப்படியே மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் நம்ம குழம்புக்கு வைப்போம்ல, அந்த குழம்பு மிளகாத்தூள் போட்டு வறுத்து வச்சாச்சு. அப்புறம் வந்து வத்தல் வந்து பொரித்து வச்சுருக்கேன், கஞ்சி வத்தல். இது வீட்டிலே போட்டது, சாதம் அரிசி சோறு மாரி பொங்கி அப்புறம் வத்தல் போட்டது. இது கஞ்சி வத்தல். இது வந்து தக்காளி பூண்டு ஊறுகாய், இது வீட்டிலே செஞ்சது. இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு வந்து சாதம், கொத்தவரங்காய் சாம்பார், முருங்கைக்காய் வறுவல், வத்தல், தக்காளி பூண்டு தொக்கு. இதுதான் நம்ம வீட்டில். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.